ஒரு சிறிய பறவை தன்னுடைய கூடு விட்டுச் சிறகு விரிக்கத் தொடங்கிய மாலை நேரத்தில் திடீரென வீசிய புயலால் தொலைதூரமாக அடித்துச் செல்லப்பட்டது. பயந்ததும் அந்தச் சிறு பறவை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. உயரம் எட்ட முயன்றதெல்லாம் கீழே விழுந்துவிட்டது. தொலைவில் இருந்து ஒரு பெரிய பறவை தனது தோழியுடன் அதை கவனித்துக் கொண்டிருந்தது. அவன் மெதுவாகச் சொன்னான், இந்த சிறியவன் அவன் விலகிக் கொள்வதில்லை. அவனுக்குள் ஏதோ இருக்கிறது. அவர்கள் அருகில் பறந்து வந்துவிட்டனர். அதிர்வுடன் நடுங்கிய பறவை மரியாதையுடன் கேட்டது, நான் என் வீட்டிற்கு செல்லும் வழி புரியவில்லை. எனக்கு இன்னும் நன்றாக பறக்கத் தெரியவில்லை. தயவு செய்து என்னை வீட்டுக்குத் திருப்பிச் செல்ல உதவ முடியுமா? அந்த பெரிய பறவை சிரித்தபடி ஏளனமாகச் சொன்னது, உனக்கு பறக்கத் தெரியவில்லை எனில் ஏன் கூடுவிட்டு வெளியே வந்தாய்? சிறு பறவைக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அது மாறாக அவன் கவனிக்கத் தொடங்கினான். பெரிய பறவைகளின் சிறகுகளை, நேரத்தையும் காற்றை எப்படி பிடிக்கிறார்கள் என்பதையும். பெரிய பறவை மீண்டும் மீண்டும் வட்டமாகப் பறந்து வந்து ஏதேனும் ஏளனமாகச் சொன்னான். அவன் மீண்டும் பறந்து கிண்டலடித்தான். ஆனால் இறுதியாக புரிந்து கொண்டான். சிறு பறவை காணவில்லை. அவன் சுயமாகவே பறந்துவிட்டானா? பெரிய பறவை பயமாகக் கேட்டான். ஆமாம், இந்த முறை அவன் விழவில்லை. நீ அவனை ஏளனமாடினாய், ஆனாலும் நீ சிரிக்கிறாய். பெரிய பறவை சொன்னான். அவன் என் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவன் என் சிறகுகளை பார்த்தான். அவனுடைய வலிமை அவனுக்குள்ளேயே இருந்தது. நான் அவனை தூக்கிச் செல்லாமல் உதவினேன். அவனை சவால்களால் பயிற்றுவித்தேன். நான் மென்மையாய் கற்றுக் கொடுத்திருந்தால் அவன் என்னை நம்பியிருப்பான். ஆனால் இப்போது அவன் தன்னை நம்புகிறான். அதுதான் உண்மையான வலிமை. உதவியது போல இல்லாமல் தோன்றினாலும் வாழ்க்கையை மாற்றும் உதவி அதுதான். தோழி மௌனமாயிற்று. அவள் ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை பார்த்திருந்தாள். உண்மையான உதவி என்பதாவது யாரையும் தூக்கிச் செல்லுவது அல்ல. அவர்கள் தங்கள் சிறகுகளையும் பறக்கும் வலிமையையும் கண்டுபிடிக்க வழிகாட்டுவதுதான். நீங்கள் உங்களை நம்பி உங்கள் பயங்களுக்கு நேருக்கு நேர் செல்லத் தொடங்கும்போது உங்கள் உள்ளார்ந்த வலிமை எழும். நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு பெரும் பயணமும் உங்கள் ஆறுதல் வட்டத்திலிருந்து ஒரு துணிச்சலான பறப்பால்தான் துவங்குகிறது. இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!